அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள். இந்த பெயர்ச்சி காலம் பார்த்துட்டோம்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் 2026 மார்ச் 11ஆம் தேதி வரைக்குமே இந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து தனக்காரகன் வக்ர நிலையில் இருக்க போகிறார். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செல்வாக்கு பலத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, காலபுருஷ தத்துவத்தில் 2ஆவதாக வரக்கூடிய தனராசி. கௌரவத்துக்காக எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக கண்ணுங்கருத்துமாக இருந்து குடும்பத்தை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுடைய சந்தோஷத்தை கூட இழந்து கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி. இந்த ரிஷபங்கிறது உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு பொன்னான ராசி. ஒரு புகழை தேடி அந்த புகழுக்காக ஒரு உச்சத்தில் அடையக்கூடிய ராசி ரிஷபராசி. சமீப காலமாக சொல்கிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருந்ததே தவிர, ஆனால் அந்த முயற்சிகளால் நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைச்சது அப்படிங்கிற புகழ் கண்டிப்பாக இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு சமீபகாலமாக உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் பார்த்துட்டோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு செல்வாக்கோடு நம்ம வாழணும்னா குருவருள் திருவருள்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தோம்னா குரு 8ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான். ஆனால் இந்த குரு பகவான் கடந்த காலத்தில் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தது. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா விரயஸ்தானத்தில் இருந்தது. சொல்லும்படி சிறப்பை கொடுக்கல. இடமாற்றம் பண்ணியிருப்பீங்க. சில இடங்கள் மாறி போய் நமக்கு ஏன் இங்கே இப்படி இருக்குது, கம்மனு முதல்ல அங்கேயே இருந்திருக்கலாமா, இல்லை வேறு பக்கம் தொழில் செய்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் கொடுத்தது. அப்படியே எல்லாம் நல்லா இருந்தாலும் குடும்ப ரீதியில் பார்த்தோம்னா சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையினால் தன்னுடைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமான ஒரு 2.5 வருஷ காலம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் பணத்தை இழந்திருப்பீங்க, இடமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு போராட்டமான காலமாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோமே, இது எப்போ தான் மாறும், எப்போ தான் மாற்றமாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. 2ஆம் இடம் வந்தது, ஓகே அற்புதம் நினச்சிங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா உடனே 3ஆம் இடத்திற்கு அதிசார பயிற்சி அடைஞ்சிருச்சு குரு. அந்த அதிசார பயிற்சி ஆன பிறகு ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் கண்டிப்பாக அது மீண்டும் குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சில சிக்கல்கள் கொடுத்துட்டு இருந்த காலகட்டம் மாறக்கூடிய அளவுக்கு இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். புரியுங்களா? திடீர் விரைச்செலவு வந்திருக்கும், பயணங்களால் பாதிப்புகள் வந்திருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட ரீதியில் சிலருக்கு பார்த்தோம்னா திருமணத்துக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ சரியாயிரும், அப்போ நடந்துடும், இந்த மாப்பிள்ளை வந்தால் சரியாயிரும், இந்த பொண்ணு கிடைச்சா சரியாயிரும், எல்லாம் ஓகேன்னு வருது. ஆனால் நமக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு புகழ், ஒரு மரியாதை எல்லாம் இருந்தாலும் ஆனால் இந்த விஷயத்தில் பாதிப்புகள் வருதே அப்படிங்கிற தாமதம் இருந்தது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த பயிற்சினால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா சுப விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் உங்களுக்கு அமையும். தொழில்நாள் வளர்ச்சி அடையும், திடீர் யோகங்கள் கிடைக்கும். அந்த திடீர் யோகம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். அல்லது ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு கம்பெனி மூலியமாக
அதாவது இங்கேருந்து நமக்கு ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பொசிஷனில் போய் உட்காரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். இன்னொன்று பார்த்தோம்னா, வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் ஓகே, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தாலும் நமக்கு நம்மளுக்கு ஒரு இலக்கை வச்சுருக்கிறோம் இல்லையா? ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம், ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு பரிமாறக்கூடிய ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அந்த நபர் பார்த்தோம்னா நல்லா இருந்த ஒரு உறவு முறையில் சங்கடங்கள் சமீப காலமாக ஏற்படுத்தியிருக்கும். எப்படின்னா, அதாவது காரணமே நீங்கள் இருக்க மாட்டீங்க, சம்மந்தமே இருக்க மாட்டீங்க ஒரு பிரிவுக்கோ இல்லை வருத்தத்துக்கோ. ஆனால் வருத்தத்தை உங்கள் மேலே பழிய போட்டு சங்கடத்தை உங்கள் மேலே ஏற்படுத்தி இன்றைக்கி அவங்கள பார்த்தோம்னா இன்றைக்கி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி இதுனா, நமக்கு எல்லாமே இழந்த மாதிரி வருத்தத்தை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நல்லதே நம்ம கரெக்டாக தானே நினச்சிட்டு இருந்தோம், எல்லாமே சரியாகத்தானே போயிட்டு இருந்தது. ஆனால் இது 3வது மனிதனுடைய தூண்டுதல் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த தூண்டுதல் யார்? அதாவது நம்மளை உணர்ந்தவங்க, அவங்க எந்த காரணத்துக்காக போனாங்க, அவங்க செய்த தவறு என்னங்கிறத அவங்க உணரக்கூடிய ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த பயிற்சி டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அது ஏற்படும். அப்போது நீங்கள் உங்களுடைய அன்பு என்னங்கிறது மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வாழ்க்கை சார்ந்த விதத்துலேயும் இருக்கலாம், அன்பு பழக்க வழக்கத்துலேயும் இருக்கலாம். அதை மட்டும் இல்லைங்க, அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய கூட இருக்கக்கூடிய நம்ம மேல் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விதத்திலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. வீட்டில் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம், 10 ரூபாய் இருக்குது, ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக செய்யலாம்னு ஒரு கணக்கு தான் போடுவீங்களே தவிர செய்ய முடியாமல் தாமதமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். இது இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அப்படிங்கிற. ஆனால் அந்த ஒரு நிலையை அப்படின்னா நாம் திட்டம் போட்டபடி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது ஒரு பண வரவு ரீதியிலையும் வரலாம். நமக்கு அந்த நேரம் வரும்போது ஏதாவது ஒரு சாதகமான வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே கொஞ்சம் ஆரம்பித்த வேலைகள், செய்த வேலைகள் தடையில்லாமல் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா புத்திர பாக்கியம், கல்யாணம் ஆகி போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லா கோயிலுக்கும் போகிறோம், எல்லா சாமியும் கும்பிட்றோம், எல்லாருக்குமே நம்ம ஓடி போய் உதவி செய்கிறோம். ஆனால் நமக்கு நல்லது ஒரு புத்திர பாக்கியம் கடவுள் கொடுக்கலையே, என்ன செய்கிறது அப்படின்னு வருத்தப்படுறீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக நிச்சயமாக அந்த மாதிரி தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம், புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். குலதெய்வ அனுகிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. முடிந்த வரைக்கும் 2ஆம் பாவகத்தில் லாபாதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதியாக இருந்து குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் குருவுக்கு சில பரிவர்த்தனைகள் செய்யுங்க. அதாவது வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்கிறதும், ஏன்னா வக்ரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அதாவது செய்யும்போது பணவரவு தனவரவு அற்புதமான யோகங்கள் கொடுக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு போய் அங்கே முறை பிரகாரம் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் செய்து சிறப்பான முறையில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து, அதாவது அருளை பெற்று வாங்க. நினைச்ச காரியங்கள் அப்படியே கனவு கண்ட ஒரு கற்பனை நிஜமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அது தொழில் ரீதியிலையும் சரி, குடும்ப ரீதியிலையும் சரி. அது மட்டும் இல்லைங்க, மனசு அப்படியே காயப்படுத்துகிற மாதிரி, கஷ்டப்படுத்துகிற மாதிரி, வெறுப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிச்சயமாக சரியாகும். கண்டிப்பாக உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு நிலையான சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க. சரிங்களா? இப்போது நான் கோச்சார அடிப்படையில் சந்திரனை, உங்களுடைய ராசியின் சந்திரனை வச்சு நான் பலன் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்குங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய நட்சத்திரம் இப்போ ஒரே ராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். அதே மாதிரி அந்த நட்சத்திர சார பிரகாரம் பார்த்தோம்னா என்ன தசாபுத்தி நடக்குது, அப்புறம் உங்கள் லக்னம் என்ன, ஏன்னா சந்திரனுங்கிறது மதி, விதிங்கிறது நமக்கு எந்த மாதிரி ஒரு பொசிஷன், எந்த வயசில் எது கிடைக்கும், எவ்வளவு இழந்தாலும் எப்போ நம்ம அடையும்னு ஒரு கணக்கு போட்டிருக்குங்க. அதுதாங்க விதி. அப்படிங்கிறது ஜாதகத்தில் கண்டிப்பாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். நாம் எந்த கடவுளை வணங்குறது, எந்த திசை வீடு கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரி ஒரு மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு
ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வர காலத்தை எது எப்படி செய்யலாங்கிறது தீர்க்கமான முடிவெடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் செல்வாக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.